சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று கட்டாயம் வாங்க வேண்டிய 3 பொருட்கள், மறந்தும் வாங்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி அப்படின்னாலே ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் கண்டிப்பாக அதற்கு அதீத பலன்கள் தரும். அதுலேயும் பௌர்ணமியிலேயே முதன்மையான பௌர்ணமியாக இருக்கக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமி. அதுவும் சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமை வருகின்றது. திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய நாள், சிவபெருமானுக்கும் ரொம்பவே உரிய நாள். சிவபெருமானுக்கு பௌர்ணமியும் உகந்தது, அது திங்கட்கிழமையும் உகந்தது. இரண்டும் சேர்ந்து வரும் நாள் எவ்வளவு உகந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, அனைத்து குலதெய்வங்களுக்குமே இந்த பௌர்ணமி தினம் ரொம்ப ரொம்ப உகந்தது. இப்படி அனைத்து பெரும் சக்திகளான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக இருக்கும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு மற்றும் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கான அதீத சக்தி நம்ம வீட்டுக்கு வரும். குறிப்பாக இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியில் யாரெல்லாம் முறையாக குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை, யாருக்கெல்லாம் திருமணத்தில் தடை இருக்கின்றதோ அவங்க கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிந்தால் செல்லுங்கள், அல்லது குலதெய்வத்தை வீட்டில் வழிபாடு செய்துட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது திருமண தடைகள் நீங்கும். அது மட்டும் இல்லை, வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் வசதியாக இருந்தால் நல்லாயிருக்கும், நமக்கு அடிப்படை வசதிகள் வேணும், இல்லை ஓரளவுக்கு இருக்கும், இன்னும் கொஞ்சம் வசதியாக வாழ்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பௌர்ணமி வழிபாடை கட்டாயம் செய்யுங்க. ஏன்னா இந்த திங்கட்கிழமையில் சேர்ந்து வரும் பௌர்ணமியில் நம்ம வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக திருமண தடை நீங்கும், வாழ்க்கை வசதி பெறும். இப்படி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம வீட்டுக்கு ஒரு 3 பொருட்கள் நீங்கள் வாங்கிட்டு வரணும். அது நீங்கள் தெய்வத்திற்கும் படைக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் சொந்த பயன்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த 3 பொருள் அந்த பௌர்ணமி திதி இருக்கும் நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பொருள் வெள்ளை நிற மலர்கள். அது முல்லைப்பூ, மல்லிப்பூ, வெண்தாமரை, அல்லிப்பூ, எந்த பூவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எந்த பூ கிடைக்கின்றதோ, இல்லை சம்மங்கி பூவாக கூட இருக்கலாம். ஆனால் வெள்ளை நிற மலர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே பௌர்ணமி திதி என்று வர வேண்டும். எதற்காகங்க பூ நம்ம வீட்டுக்குள்ளே வரணும், இதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூக்களில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதுவும் திங்கள் கிழமை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், சந்திர பகவானுக்கு உரிய தினம், பௌர்ணமி சக்தி வாய்ந்த நாள். இந்த பொருளால் இந்த சந்திர பகவானின் முழு அருட்பார்வையும் நம்ம குடும்பத்தில் படும். சந்திர பகவானின் அருள் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள் குறைந்து செல்வம் சேர்வதை கண்கூட பார்க்க முடியும். சுபபோக வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் கல்கண்டு, பால் பாயாசம், இது போன்ற பொருட்களை நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து, பாயாசம்லாம் வெளில வாங்க முடியாதுங்க, நீங்களே செய்யுங்க. பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்து செஞ்சு நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ, நான் என்னுடைய குலதெய்வத்தை வணங்குவேன் பௌர்ணமியில். நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி, அந்த தெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக இது போன்ற வெண்மை நிற பொருட்கள் வைப்பது ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்று வைப்பது ரொம்ப 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 விசேஷம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறுவதை பார்க்கலாம். மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று அரிசி வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த அன்னபூர்ணி அம்மனின் அருள் கடாட்சம் கிடைக்கும். உங்களுக்கு அன்னத்தில் எந்த ஒரு தட்டுப்பாடும் வரவே வராது. அன்னத்திற்கு குறைவில்லாமல் சுபபோக வாழ்க்கையை வாழ்வீர்கள். அது மட்டும் இல்லை, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு அடுத்து வர தலைமுறைக்கும் இந்த அருள் கிடைக்கும். அதே போல் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் வாசனை திரவியங்கள் வாங்கி நம்ம வீட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வாங்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கூர்மையான கத்திரிக்கோல், கத்தி, இது போன்ற பொருட்களை நம்ம பௌர்ணமி தினத்தில் வாங்கக்கூடாது. இது போல் நம்ம வாங்கினோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் வீண் சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டைகள், இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். அதனால் இது போன்ற கூரிய பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பௌர்ணமி தினத்தில் புத்தாடைகள் வாங்கி இருவரும் அணிந்து கொள்ளும்போது கண்டிப்பாக அவர்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது.
ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் இந்த பௌர்ணமி. அதனால் யாருமே தவற விடாதீங்க. வீட்டில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் அனைவரும் அனைத்து தெய்வங்களின் அருளையும் கண்டிப்பாக கிடைக்க என்னுடைய குலதெய்வத்தை நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.